ஹாய் ஐம் உமல் சுபு. என்னோட சேனலில் வந்து ரிசர்ச் ஓரியன்டான டாபிக்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ஐ லவ் பிடிஎஃபோட இன்ட்ரோ, அதோட ஸ்பிளிட் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஐ லவ் பிடிஎஃப் மர்ஜ், ஓகேங்களா, மர்ஜுங்கிற ஆப்ஷனையும் அதுக்கப்புறம் ஸ்பிளிட் கன்வெர்ட் பிடிஎஃப், ஓகேங்களா, கன்வெர்ட் பிடிஎஃப்பில் வந்து பவர் பாயிண்ட் டு பிடிஎஃப் இதையும் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் என்னோட ரிசர்ச் கேட்டில் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இந்த ரெண்டு ஆப்ஷனை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறது, உங்கள் ஜூனியர்ஸோட ஒரு பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. பட் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த காலேஜில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் புக் வந்து அவங்க இஷ்யூ பண்ணல, ஓகேங்களா. அவங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் புக் இஷ்யூ பண்ணல, ஒன்லி பார்ட்டிசிபேட் ஆர் ப்ரெசென்டருக்கு மட்டும்தான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க அப்ஸ்ட்ராக்டில் வந்து உங்கள் நேம் போட்டாலும் அது வந்து வேஸ்ட்டு, ஓகேங்களா. ஏன்னா அவங்க அந்த காலேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. பட் அப்ஸ்ட்ராக்டில் வந்து கோவத்தராக இருந்தால் உங்கள் நேமுக்கு வந்து அவங்க எதுவும் எவிடன்ஸ் இல்லை, உங்கள்கிட்ட அப்ஸ்ட்ராக்டுக்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போன வீடியோவில் வந்து போட்டிருந்தேன், இப்போ கான்ஃபரன்ஸில் வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனும் இல்லை போஸ்டர் ப்ரெசன்டேஷனும் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அழகாக அந்த அப்ஸ்ட்ராக்டை வந்து கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ரிசர்ச் கேட்டில் அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு காலேஜில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரெசன்டேஷன், அதாவது நீங்கள் அந்த போஸ்டர், இப்போ ஒரு போஸ்டர் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அந்த போஸ்டரில் வந்து உங்களோட நேமும் இருக்குது, அப்புறம் உங்களோட ஜூனியரோட நேமும் இருக்குது. பட் ஜூனியர் தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, பட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ரிசர்ச் கேட்டில் அப்லோட் பண்ணலாம். எப்படின்னா, ஆனால் அந்த காலேஜில் அப்ஸ்ட்ராக்ட் புக் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்வெர்ட் பிடிஎஃப் கொடுத்துருங்க, ஓகேங்களா. கன்வெர்ட் பிடிஎஃப்பில் வந்து யூஸ்வலாக வந்து நம்மளோட போஸ்டர் வந்து பவர் பாயிண்டில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆல்ரெடி பார்க்காதவங்க என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன், ஹவு டு ப்ரிப்பேர் அ போஸ்டர் வித் பவர் பாயிண்ட், நான் பார்த்துக்கோங்க. போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம பவர் பாயிண்டில் தான் போடுவோம். ஸோ அந்த பவர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. செலக்ட் பவர் பாயிண்ட் ஃபைல், இதுதான் என்னோட போஸ்டர்னு நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அந்த போஸ்டரை நான் என்ன பண்ணுறேன், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. அப்போ இந்த ஐ லவ் பிடிஎஃப்பில் வந்து நான் பிடிஎஃப் கன்வெர்ட்டரை வந்து யூஸ் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் மர்ஜ் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. அது எப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண பவர் பாயிண்ட் என்னோட போஸ்டர் வந்து இதுதான் என்னோட போஸ்டர்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நானும் ஜூனியர் பொண்ணும் போட்டது, பட் அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருச்சு, எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல, ஓகேங்களா. இது வந்து ரிசர்ச் கேட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அப்போ எனக்கு சர்டிஃபிகேட்டும் இல்லை, அப்ஸ்ட்ராக்ட் புக்கும் அந்த காலேஜில் இஷ்யூ பண்ணல, பட் நானும் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க, உங்களோட ப்ரெசன்டேஷன் அப்படின்னு ரிசர்ச் கேட்டில் காட்டுறதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ரெசன்டேஷனில் என்னோட நேம் இருக்குது, அதனால் நான் அந்த பவர் பாயிண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் நான் மர்ஜ் பண்ண போகிறேன். எதன்னா, நம்ம அந்த காலேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌச்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த காலேஜில் வந்து அந்த நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு போகும்போது ப்ரௌச்சர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரௌச்சரையும் அதுக்கப்புறம் இந்த ப்ரெசென்ட் பண்ண இந்த போஸ்டரையும் நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. செலக்ட் பிடிஎஃப்பில் இதுதான் அந்த காலேஜோட ப்ரௌச்சர், ஓகேங்களா. ப்ரௌச்சர்னால் அந்த இன்ஃபர்மேஷன் லெட்டர் மாதிரி இருக்கும்ல, அவங்க காலேஜில் ப்ரெசன்டேஷன் இருக்காங்க, அந்த ப்ரௌச்சரை ஓப்பன் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லாத போஸ்டரில் என்னோட நேம் இருக்குது, ஓகேங்களா. அந்த போஸ்டரையும் ஆல்ரெடி நான் அதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மர்ஜ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்படி தான் நான் இந்த ஐ லவ் பிடிஎஃப்பில் மர்ஜ் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ டவுன்லோட் மர்ஜ் டு பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் நடந்தது இந்த காலேஜில், ஓகேங்களா. இந்த காலேஜில் ஒரு ப்ரெசன்டேஷன் நடந்தது, அந்த ப்ரெசன்டேஷனில் நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னு இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் ரிசர்ச் கேட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நான் ஐ லவ் பிடிஎஃப்பில் மர்ஜ் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனையும் கன்வெர்ட் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி என்னோட ரிசர்ச் கேட்டுக்கு தேவையான ஃபைலை நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.